ஹாய் மக்களே, நம்ம ஃப்ரீயாக பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டினா மட்டும் போதும். அதோடு நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்களும் சூப்பராக ஒரு ஹோம் பேக்கர் ஆகலாம். ஸோ நாம் ப்ளைன் கேக் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கியான ப்ளைன் கேக் பார்த்திங்கன்னா நோ பேக்கிங் சோடா, நோ பேக்கிங் பவுடர், ஒன்லி கேக் ஜெல்லை வச்சு பேக்கரி ஸ்டைலில் ஒரு டீ கேக் செய்ய போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg மெஷர்மெண்ட் கரெக்டாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ ஒரு பீஸ் சேல் பண்ணலாம், இவ்வளோ ஒரு கேஜிக்கு எவ்வளோ சேல் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கிங் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே நம்மளே சேல் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் திங்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்களா? இனிமேல் நீங்கள் தேடக்கூட வேண்டாம். டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை நீங்கள் எங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாம் ஆன்லைனில் விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கரி ஸ்டைலில் 1/2 kg ப்ளைன் கேக்கு, அதாவது டீ கேக் செய்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட் சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் எப்போவுமே தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கேக்கோட லைஃப் டைம் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இப்போ அதில் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 4 முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டடாக ஒயிட்டும் எல்லோவும் தனித்தனியாக செப்பரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒன்றா தான் நம்ம உடச்சி விட்ருக்கோம். நம்ம கேக்கு செய்கிறத பொறுத்த வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் தான் எல்லா பொருளுமே இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 hour கழித்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்சு எசன்ஸ் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூனை விட ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக. நெக்ஸ்ட்டு பட்டர் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா 5 to 6 drops வரைக்கும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. எல்லா எசன்ஸுமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் எசன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளைன் கேக்கை நல்லா டீ கேக் அதே பேக்கரி ஸ்டைலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரானுலேட்டட் சுகர் பார்த்திங்கன்னா 160 grams அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பீட் பண்ணும்போது நீங்கள் ஹை ஸ்பீட் வைக்காமல் 1 to 3 வரைக்கும் நீங்கள் ஸ்பீட் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். ஸோ எக்கு பஃபி ஆகக்கூடாது, சுகர் நல்லா கரையணும். இப்போ நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணலை, கிரானுலேட்டட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. 160 grams அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்பீட் ஹை ஸ்பீட் வைக்காமல் கொஞ்சம் லோ ஸ்பீட்லேயே நீங்கள் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹை ஸ்பீட் வச்சுக்கலாம். ஏன்னா ஹை ஸ்பீட் வச்சிங்க அப்படின்னா முட்டை நல்லா பஃபியாக நமக்கு பீட் ஆகிடும். ஆனால் பார்த்திங்கன்னா சுகர் கரைஞ்சிருக்காது. ஸோ அந்த ஃபால்ட்டு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சால்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா சுகர் கரைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா எக் பேட்டரை தொட்டு பாருங்கள். நர இருந்துச்சுன்னா சுகர் கரையில. அப்போ நீங்கள் லோ ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள். அப்படி தொட்டு பார்க்கும்போது சர்க்கரை எதுவும் கையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு நெக்ஸ்ட்டு பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட முட்டையோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ண நல்லா ஒயிட் கலரில் நல்லா மாறி இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அளவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20% இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 80%க்கு நல்லா பஃபியாகி கிடைக்கும். ரைஸ் ஆகி அந்த லெவலுக்கு கிடைக்கணும். அதுவே பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஒரு 10 to 15 minutes பீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பஃபியாக உங்களுக்கு கிடைச்சிரும். கேக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பஃபியாக உங்களுக்கு எக்கு பீட் ஆகி கிடைக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கேக் ரைஸ் ஆகி கிடைக்கும். கேக்கை பொறுத்த வரைக்கும் எக் பேட்டர் இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நல்லா ரைஸ் ஆகி கிடைக்கும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்ம இது மாதிரி லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும் போது நல்லா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் உள்ளே போகும். அதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மைதா மாவு 160 grams அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா 3ஆக டிவைடட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மைதா மாவில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கேக்கில் ஏர் பபிள்ஸ் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மாவு சரியாக மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் 3 times கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு சைடெல்லாம் ஒதுங்கி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்பேட்சுலா வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு லைட்டாக திரும்பியும் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து திரும்பியும் ஒரு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. ஓவர் பீட் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்சிங்கோடு நிறுத்திக்கோங்க. ஹை ஸ்பீட் வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக் ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 1/2 kgக்கு 10 கிராம்ஸ் அளவுக்கு கேக் ஜெல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்சிங் வந்து பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த கேக் ஜெல் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நீங்கள் ஹை ஸ்பீட் வைக்க வேண்டாம், நார்மல் ஸ்பீட்லேயே நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த ஜெல் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜெல் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 60 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து ஆயில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத ஆயில் தான். ஸோ ரீஃபண்ட் ஆயில் தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு மிக்சிங் தான் கொடுத்துருக்கணும். ஓவர் மிக்சிங் பண்ணவே கூடாது. நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேக் வந்து ரைஸ் ஆகி கிடைக்காது, ரொம்ப அப்படியே ஃப்ளாப் ஆகிடும். அதனால் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டலாக, அதாவது ஹை ஸ்பீட் வைக்காமல் ஒரே ஒரு ஸ்பீட்லேயே நீங்கள் நல்லா வந்து அந்த ஆயில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட்டராக ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பேட்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்பீட் வச்சுருக்கேன் வீடியோவில் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்பீடாக தெரியுது, மற்றபடி நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் 8 inch டின்னில் ஆயிலும் மைதாவும் போட்டு டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா பட்டர் ஷீட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பேட்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 8 inch டின் தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். 7 inch டின் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கரிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியை 180 degree செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 minutesக்கு ப்ரீ ஹீட் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதே தான் 180 degree செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து 35 minutesக்கு நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பராக வந்து பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ பேக் பண்ணி வந்திருக்கா இல்லையான்னு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா குத்தி பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா ஒட்டாமல் கிடச்சிருக்கு. நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால லைட்டாக ஆறுறதுக்கு முன்னாடி நான் எடுத்து கட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமே எடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் நல்லா நைஃப் எல்லாம் வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே அழகாக வந்து நம்மளோட டீ கேக் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக இது மாதிரி கவுத்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிடும். சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவோட ஸ்மெல்லும் முட்டையோட ஸ்மெல்லும் லைட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 சைடுமே அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஸோ அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் ஹெவியாக இருக்காது. அதே மாதிரி நம்ம கேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வச்சு 2வது நாள் சாப்பிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து பீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பேக்கரிக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பீஸ் 9 rupeesக்கு கொடுக்கலாம். அதுவே நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 10 rupeesக்கு கொடுக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 kg 1/2 kg சேல் பண்ணுறேன். எவ்வளோக்கு நான் இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னா 1/4 kg வந்து 150 rupeesக்கும் 1/2 kg வந்து 300 rupeesக்கும் 1 kg வந்து 550 இல்லைனா 600 rupeesக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். நம்ம பேக்கரி ஸ்டைலில் செய்கிறதுல ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் வரும். அது என்ன அப்படின்னா கேக் ஜெல் யூஸ் பண்ணுறது தான். நான் சொல்லியிருக்க மெத்தடில் நான் சொன்ன டைமில் நீங்கள் கரெக்டாக கேக் ஜெல் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு டீ கேக் வந்து உங்களுக்கு அப்படியே பேக்கரி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த கேக் ஜெல் வந்து அடியில் வந்து அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹார்டாக மாறிடும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் வரக்கூடாது. பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்க மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg ப்ளைன் கேக்குக்கான ஒரு டீ கேக்குக்கான ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கும். நான் இப்போ வந்து சூடாக பண்ணுறதுனால தான் பார்த்திங்கன்னா அந்த கேக்கோட லேயர்ஸ்லாம் மேலே உடையுது, என் கையச்சு அப்படியே படியுது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா அந்த இது கூட வராது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸாக நம்ம வந்து ஃபைனலாக வந்து கட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணலாம், சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கரி கடையில் எப்படி வாங்கினா ஒரு ப்ளைன் கேக் டீ கேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சாஃப்ட்னஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எசன்ஸ் வந்து பட்டர் எசன்ஸ், ஆரஞ்சு எசன்ஸ், அதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன்.
ஸோ இவ்வளோ எசன்ஸ் என்னால் ஆட் பண்ண முடியல, என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்லி பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்ற எசன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கலாம். வெண்ணிலா எசன்ஸை விட நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எசன்ஸ் தான் ஆட் பண்ணணும். அது பைனாப்பிள் எசன்ஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ளைனான கேக் தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால பைனாப்பிள் எசன்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் முட்டை ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து க்ரீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு பெருசாக எக்ஸ்மெல்ஸ் தெரியாது. ஆனால் இதில் வந்து நம்ம ப்ளைனாக அப்படியே தான் சாப்பிட போகிறோம். அதனால் பைனாப்பிள் எசன்ஸ் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட லைஃப் டைம் எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டியே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 3 to 4 days வந்து வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மாதிரியும் கெட்டு போன மாதிரியும் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் வந்து 4 days வச்சுருக்கலாம். இதுவும் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காதீங்க. நான் இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.